الجنة ونعيمها سعد لمن يصلي ويسلم ويبارك عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعظم أهل بيت أطهار دولة العظيم قطب الأقطاب غوث الأحباب سيد السادات أبو الفتح صدر الدين شاہ سید محمد الحسینی خواجہ گیسو دراز بندہ نواز سرفراز شہباز بلند پرواز جعفر الاولیاء چشتی صاحب گلبرگہ شریف آقا رضی اللہ عنہ وافاض علینا البرکات منہ دہر الدہر آمین. உருஸ் முபாரக் உடைய தினமாகும் இந்த முபாரக்கான துல்காதா மாதம் பிறை 16வது பின்னேரம் 17வது இரவு. खादिगान सिलसिला चिश्ती எப்படி செட்டி ஷரீஃப் சுல்தான் லௌலியா ஹுசூர் खाजा மொயினுத்தீன் சிஷ்தி உடைய உருஸ் முபாரக் உடைய நாள் எல்லா மாதமும் பெற 6 செட்டி ஷரீஃப்னு சொல்லி ஷுஹரத்தா இருக்குதோ அதுபோல எல்லா மாதமும் பிறை 16 யோமி खाजा பந்தா நவாஸ்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ஷுஹரத் खादिगान सिलसिला चिश्ती செட்டி ஷரீஃப் மாதிரி யோமி खाजा बंदा नवाज रहमतुल आलमीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम शर्रफ करम मजद वालम अहल बैत अतहार औलाद அவர்கள் நம்முடைய தீனி வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உஸ்வத்துல் ஹசனாவா இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபா உடைய ஈமானில் நாம் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜத வஅலம் அஹ்லு பைத் அத்ஹார் அவுலாத் ரசூல் ஹத்தல் கியாமத் நாள் வரை வரக்கூடிய சாதாத்தின்களும் நம்முடைய ஹாலாத்துல் ஈமான் நமக்கு ஹாலாத்துல் ஈமான் வாழ்க்கையில அவர்கள் மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்கிறாங்க, அழகிய முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க. அதன் காரணத்தினால்தான் இந்த உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸ்கள். இப்ப खाजा கேசு தராஸ் பந்தா நவாஸ் சர்க்காருடைய உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸ் உடைய முராது மக்சது நமக்கு என்ன? ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரிதாவும் லிகாவும் நமக்கு ஹாசிலாகுவதற்கு, நமக்கு நசீபாகுவதற்கு ஹாஜா கேசு தராஸ் பந்தனவாஸுடைய ஹிமாயத்தில் நம்ம தாலிபாவிதான் மாஷாஅல்லாஹ் என்ன செய்யறோம், இந்த உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸ் செய்யறோம். सरकार गेसु दराज अल्लाह जल्ल शानहु व तआला லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமாவுடைய ஈமானை எந்த கல்புல அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறானோ அப்படிப்பட்ட ஈமான்தாரிகளுடைய விசேஷ ஹாலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தூதி உக்லஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா அல்லாஹ் சொல்றான். ஈமானுடைய ஷஜர்ல இருந்து தூதி உக்லஹா குல்ல ஹீனி எல்லா காலமும் எல்லா சமயமும் ஈமானுடைய ஷஜர்ல இருந்து மூமினீன்கள் ஈமானுடைய ஷஜருடைய அந்த ஃப்ரூட்ஸை அந்த பழத்தை புசித்துக் கொண்டே இருப்பாங்க. பிஇذن ரப்பிஹா ரப்புடைய உத்தரவுப்படி மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன். இந்த ஆயத்து நாஸிலான பொழுது நம்ம ஷஜரா ஷரீஃப் ஓதுறோமே, கஷஜரத்தின் முத்தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்து வ ஃபருஹா ஃபிஸ் ஸமாய். ஆயத்து நாஸிலான பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, எம்பெருமானார் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் குத்ஸியார் நாயகமே, ஷஜரத்துன் தய்யிபனா அதுக்கு மானா என்னன்னு சொல்லுங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சஹாபத்துக்கு நாயகம் லிசானுல் ஹக்கல் கரீமான் ஜவாப் ஷரீஃப் செஞ்சாங்க, அன ஷஜரத்துன் தய்யிபா. மாஷாஅல்லாஹ். ஷஜரத்துன் தய்யிபா யாரு? ஸாத் முஹம்மதியா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய தௌஹீதும் ஈமானையும் அல்லாஹ் நம்முடைய கல்புல கொண்டு வந்து அவனுடைய தௌஃபீக்கால் அல்லாஹ் தாখিলাக்கி விட்டான். இப்போ மாஷா அல்லாஹ் அந்த ஷஜரத்துன் தய்யிபாவுன ஸாத் முஹம்மதியாவுடைய ஃபைஸானை சதாவு மாஷா அல்லாஹ் முஃமினீன்களான நாம் மாஷா அல்லாஹ் அதை என்ன செய்யறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபில் ஹால்ல மாஷா அல்லாஹ். அதான் தூதி உக்லஹா குல்ல ஹீன் எல்லா சமயமும் மூமினீன்கள் ஸாத் முஹம்மதியாவுடைய ஷஜரத்துன் தய்யிபான் தேனா ஃபுயூல் பரகாத் ஹசனாத் ஜாரியாகிக்கிட்டே இருப்பாங்க மாஷா அல்லாஹ். இது ஹாஜா கேசு தராஜுடைய ஹயாத் தய்யிபால அற்புதமான ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சு. ஹாஜா பந்தனவாஸ் சர்க்காருடைய பயோகிராஃபி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார்ல இமாம் அலி மகாம் சுல்தானு ஷஹதா அல் முஜ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய நஸப் ஷரீஃப்ல வந்தவங்க மாஷா அல்லாஹ். ஹுசைனி சாதாத் சர்க்கார் கேசு தராஜுடைய வாலித கிராமி ஹுசூருடைய அருமை வாப்பா நாயகம் ஷா சையத் முஹம்மத் யூசுப் அல் ஹுசைனி ரலியல்லாஹு அன்ஹு. ஷா சையத் முஹம்மத் யூசுப் அல் ஹுசைனி महबूब इलाही हुजूर ख्वाजा निजामुद्दीन औलिया शहनशाह विलायतुடைய मुरीद माशा. महबूब इलाही सरकारुடைய मुरीद माशा. हजरत यूसुफ अल हुसैनी सरकार निजामुद्दीन औलियाவுடைய बारगाह मुकद्दस க்கு माशा अल्लाह सरकारुடைய दरबार ஆலியாவுக்கு எப்போ போயிட்டு வந்தாலும் ஹுசூர் நிஜாமுதீன் அவுலியாவுடைய வஜ்ஹம் முஷர்ரஃபாவை ஜியாரத் செய்து சர்க்காருடைய ஜுபான முகத்தஸ்ல திருவாயிலிருந்து வரக்கூடிய திருவாக்களை சமாயத்து செஞ்சு அதை வீட்டில் வந்து பந்தனவாஸுடைய அருமை உம்மா அவங்கள்ட்ட தன்னுடைய பீர முர்ஷித் ஷேக்நாயகம் சொன்ன அந்த நசீஹத் ஷரீஃபை எல்லாம் வந்து பேசுவாங்க. இன்னைக்கு எஜமா அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு மாசா. அப்ப ஹாஜா கேசு தராஜுடைய பிறப்பே மாஷா அல்லாஹ் நூரானியத்தானது. ஆலே ரசூல் அவுலாதே பத்தூல். அடுத்து மாஷா அல்லாஹ் சர்க்கார் அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜகான சில்சிலா சிஷ்துடைய தூளான ஹாஜா நிசாமுதீன் அவுலியாவுடைய நூரானி தவஜ்ஜுல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய
சர்க்காருடைய முரீதான ஷா சையத் முகமது யூசுப் அல் ஹுசைனி உடைய திருமகனாக பிறக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அப்போ வீட்டில் அவங்க பிறந்ததுல இருந்து என்ன சதாவும் ஹாஜா கேசு தராஸ் அவங்க பிறந்த நாள்ல இருந்தே எப்போ உம்மாட முபாரக்கான வயதிலிருந்து உலகத்துக்கு வந்தாங்களோ அதிலிருந்து அவங்க காதுல முதல்ல சமாயத்து பண்ண விஷயம் என்னன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதுமத்துல் அக்பர் தான் மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய அதீம ஷானையே கேட்டு வளர்ந்தவங்க மாஷா. கொஞ்சம் ஒரு குழந்தை பருவமாகி ஒரு 1.5 வயசு 2 வயசு ஓடி ஆடி எந்திரிச்சு உட்கார நேரத்துல எல்லாம் கூட பாப்பா அவங்க ஷேக் நாயத்தை போய் பார்த்துட்டு வந்து வீட்டில் பந்தனவாசுடைய உம்மாவோட மஹபூபாக்குடைய பயானாத் ஷரீஃப் நசீர் ஷரீஃபை செலிப்ரேட் பண்ணும்போது மாஷா அல்லாஹ் கிட்ட வந்து உட்கார்ந்து ரொம்ப அதை ஹாயிஷோட அதை ஆசையோட கேட்குவாங்க மாஷா அல்லாஹ். அது எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா ஹாஜா கேசு தராஸ் முதல்ல முபாரக்கான வாய் திறந்து அவங்க வாப்பாட்ட பேசினதே முத வாய் திறந்து கேட்டது என்னன்னு சொன்னா, அப்பாஜான் பாப்பா இந்த சிறப்பான விஷயங்களை எல்லாம் இந்த உயர்வான வார்த்தைகளை எல்லாம் தாங்கள் எங்கிருந்து கேட்டு வரீங்களோ அந்த தங்களுடைய பீரோ முர்ஷித் என்னையும் கொண்டு போங்க மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கான காரணம் எல்லா மஷியத்தை இலாஹி ஆலமுல் அஸ்பாபுல் அதுக்கான காரணம் யாரு? வாலிதைன் ஷரீஃபே மாஷா. வாலிதைன் ஷரீஃபே மாஷா. அப்ப ஹாஜா கேசு தராஸுடைய உருஸ் முபாரக்குடைய மனாகிபு ஷரீஃப் மஜ்லிஸ்ல நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஹிதாயத்துடைய நூர் என்ன? நம்முடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், நாம் நம்முடைய மனைவியோடு மக்களோடு எவ்வாறு உறவாட வேண்டும், அதுதான் பெரிய கராமத்து. சும்மா பேர் போட்ட பார்த்தாது சாஹிபுல் வக்து அவுகாத்து அப்படி இப்படியெல்லாம் மாஷா அல்லாஹ். என்ன நிசாமுதீன் அவுலியாவுடைய தர்பார் ஷரீஃப் கொண்டு போக சொல்றாங்க ஹாஜா கேசு தராஸ் மாஷா. அல்ஹம்துலில்லாஹ். பாப்பா நான் சொன்னாங்க ஹஸரத் ஷா முஹம்மது சையத் முஹம்மது யூசுப் அல் ஹுசைனி மகனே உங்களை கொண்டு போறேன் மாஷா அல்லாஹ். என்ன நீங்க அங்க ரொம்ப பாதபோடு இருக்கணும், அவங்க ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு மாஷா அல்லாஹ் அங்க ரொம்ப பாதபோடு இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி நான் அது போடு இருப்போம் அப்பா. சின்ன குழந்தை மாஷா அல்லாஹ். மஹபூபே இலாஹியுடைய கதம் போசி கொண்டு போனாங்க ஹஸரத் ஷா சையத் முஹம்மது யூசுப் அல் ஹுசைனி மாஷா அல்லாஹ். ஹுசூர் மஹபூபே இலாஹி खाजा निजामुद्दीन औलिया अल्लाहु अकबर शहंशाह विलायत नाइब रसूलुल्लाह खाजा मोइनुद्दीन चिश्ती उடைய பேர புள்ளைக்கு சர்க்குருநாதர் खाजा ஹுசாமுத்தீன் ஜிகர் சख्त உடைய பீரோ முர்ஷித் மாஷா அல்லாஹ். ஆலத்துக்கே விலாயத்தை கொடுக்கறாங்க தாதா ஜான் ஜத்தல் கரீம் அவங்களோட பேர புள்ளைக்கு பீரோ முர்ஷித் யார் மாஷா அல்லாஹ்? மஹபூபே இலாஹி சர்க்கார். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாதாக்களுடைய இந்த எஜமான்மார்களுடைய திருநாமத்தை நம்ம வாயால சொல்றதும் காதால கேட்கறதுமே நமக்கு பெரிய பானசீப் அல்லாஹ் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மஹபூபின்கள் மாஷா. அப்ப खाजा கேசு தராஸ் பந்தா நவாஸ் சர்க்கார மஹபூப் பாக்குடைய கதம் போசி கொண்டு போயிட்டு வந்தாங்க பாப்பா. அப்ப சின்ன குழந்தையிலே அவங்களுடைய ஹாயிஷ் தலபெல்லாம் மசாலா என்ன, வாப்பா சர்க்காரை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு எஜமா என்ன சொன்னாங்க, இன்னைக்கு எஜமா என்ன சொன்னாங்க. மஹபூபே இலாஹி சர்க்காருடைய தர்பார் ஷரீஃப்ல எந்த விஷயம் அங்க பேசப்படும்? பாபா ஃபரீத் கஞ்சசக்கருடைய खजानाல இருந்து நிசாமுதீன் அவுலியா கிடைச்ச தௌலத்தை சர்க்கார் எல்லாரும் கொடுக்குவாங்க. பாபா ஃபரீத் கஞ்சசக்கர்
காஜா குத்புல் அக்தாப் குத்புதீன் பக்தியார் காக்கி ஷஹன்ஷாவுடைய கசானா தையிபால கிடைச்ச தௌலத்தை அவங்க எல்லாரும் கொடுத்தாங்க. அதுல தான் நிசாமுல் அவுலியா வாங்கிட்டு வந்தாங்க. மாஷா அப்ப அது என்ன டாபிக் மாஷா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஜரத்துல் தையிபாவுடைய ஃப்ரூட்ஸ் பழங்களை என்ன சதாவும் புசிச்சுக்கிட்டே இருக்கிறது மாஷா. சதாவும் அந்த பழங்களை உண்டு மகிழ்வது. தோத்திய உக்கலஹா குல்லஹீன். அதான் மன்ஹஜ காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்படி அபூர்வமான வாழ்க்கை தொடங்கின காஜா கேசுதராஸ் 4 வயசா இருக்கும் போது சர்க்காருக்கு ஒரு பஷாரத் முகத்தஸா நிகழ்ந்துச்சு மாஷா. बशारत माशाअल्लाह सरकार दो जहान सैयाए ला मकान नादिशे हर दो जहान सरवरे कौनैन व सकलैन जीनते फर्शे जमीन जानशीन अर्श बरीन मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रफ करम मजद व अज़म वल्लुहा वजहुल अलील अली बा सआदत ज़ियारत नसीबत खाजा கேசுதராஸ் बरकत கொண்டு அல்லாஹ் நமக்கு நம்முடைய தௌஃபீக் செய்வானா. சர்க்கார் दो जहान मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्லம் वल्लुहा वजहुल अलील अली நாம் மனாமிலும் யக்தத்திலும் ஜியாரத் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு செய்வானா. சர்வரே கௌனைன் வ சகலைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலி பா சஆதத் ஜியாரத்துல खाजा बंदा नवाज माशाअल्लाह ஜியாரத் செய்யறாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஜஹத்துல் கரீம் பெரிய தख्त ஷரீஃபுல் ஆகாய दो जहान ஜல்வா அஃப்ரோஸ் ஆவறாங்க சர்க்கார் மாஷா. பெரிய crowd. அதுல சின்ன குழந்தையா தன் பிஞ்சு பாதங்களை மதீனத்து முனவ்வரா பூமியில ஊண்டி மாஷா அல்லாஹ் ரூஹானி சஃபர் செய்யறாங்க खाजा बंदा नवाज माशा अल्लाह. सरवरे कौनैन व सकलैन सल्लल्लाहु अलैहि वसल्लम कदमैन शरीफैन तय्यबैन ताहिरैन नयरैन नसीरन कोई तकबीर से रहमतुल्लाह अलमीन सल्लल्लाहु अलैहि वसल्लम देवी के பொற்பாத புஷ்பங்களை முத்து மகிழ்றாங்க खाजा बंदा नवाज रहमतुल्लाह अलमीन சல்லல்லாஹு உள்ளே தூக்கி தன் முபாரக்கான திரு கரத்தால மாஷா அல்லாஹ் बंदा नवाज உடைய சர் முபாரக்ல ராஸ் ஷரீஃப்ல இப்படி தடை விடுறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். ரோயா முடிஞ்சிருச்சு. அந்த மிட் நைட்ல எழும்பி பக்கத்துல படுத்திருக்கிற தன்னுடைய வாலிதேன் ஷரீஃப் என்கிட்ட சொல்றாங்க, அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்தா அந்த இடமே खुशबुவா இருக்குது மாஷா. இடமே நறுமணம் கமழுது. பந்தனவாதுடைய சர் முபாரக்க மோந்து பார்த்தா ஸ்மெல் பண்ணா அது வரைக்கும் அவங்க வாப்பா அம்மா ஹயாத்துல இந்த உலகத்துல யாருமே நான் ஸ்மெல் பண்ணாத குட் ஸ்மெல் மாஷா அல்லாஹ் ராஸ் முபாரக் மாஷா. சம்பவம் சில மாதங்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் பந்தனவா சர்க்காருடைய வாப்பா நாயத்துக்கு முடி வெட்டி தாடி எல்லாம் சஹி செய்யறதுக்கு ஹஜாம் வந்தாப்புல சலூன் வேலை பார்க்குற ஆள் வந்தார். பாப்பா மாஷா அல்லாஹ் அவங்க முடியெல்லாம் வெட்டி முக வேலையெல்லாம் செஞ்சுட்டு மகனை கூப்பிட்டாங்க. அப்பா நீங்கள் வந்து முடி வெட்டுங்க. சர்க்கார் பந்தனவா சொன்னாங்க, அப்பாஜான் நான் என் ஹயாத் எப்போ இதுவரைக்கும் அல்லாஹ் எனக்கு உலகத்துல வாழ வைக்கிறானோ அது வரைக்கும் நான் முடி வெட்ட மாட்டேன். காரணம் மாஷா அல்லாஹ் ஹபீபே இலாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்த அஷ்ரஃபுல் அஸீம் என் தலையில பட்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரம் பட்ட அந்த முடிய மாஷா அல்லாஹ் என்னை விட்டு நீக்கிறதுக்கு நான் விரும்பல பாப்பாங்க. 4 வயசுக்குள்ள மாஷா அல்லாஹ் 4 வயசு மாஷா அல்லாஹ். விலாயத்துடைய அலாமத் இஷ்கே முஹம்மதி மாஷா அல்லாஹ். யார்கிட்டையும் சண்டை போடுறதல்ல, கராமத்து காட்டுறதல்ல, ஸ்மோக் பண்றதல்ல, ஷர்ட் கலட்டுறதல்ல. விலாயத்து மாஷா அல்லாஹ் இஷ்கே முஹம்மதி மாஷா அல்லாஹ். खाजा बंदा नवाज सरकार माशा अल्लाह सरकार दो जहान उடைய दस्त अशरफुल अजीम பட்ட முடிய நான் எப்படி வாப்பா நீக்கிறீங்க? வாப்பாக்கு பெரிய சந்தோஷம் மாஷா அல்லாஹ். வாப்பாக்கு பெரிய சந்தோஷம் மாஷா அல்லாஹ். महबूब इलाही सरकार உடைய बारगाह मुकद्दसக்கு போகும்போது பாப்பா நான் வீட்டில் நடந்த இந்த சம்பவத்தை சொல்லி காட்டினார்.
நிசாமுதீன் அவருடைய மாஷா அல்லாஹ் ரொம்ப குஷியாகி ரொம்ப சந்தோஷமாகி மாஷா அல்லாஹ் சொன்னாங்க, சையத் சாப் தங்களுடைய புள்ள மாஷா அல்லாஹ் பெரிய ஹவுஸாக ஜொலிப்பார் மாஷா அல்லாஹ், தங்களோட புள்ள பெரிய ஹவுஸாக ஜொலிப்பார். இந்த சம்பவத்துக்கு பிறகு சர்க்கார் கேசு தராஸ் விசால் முபாரக் வரையிலேயே முடியை வெட்டினது கிடையாது மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வாப்பாட்ட படிச்ச வாப்பா பெரிய ஃபகீஹுல் அஸ்ர், வாப்பாட்ட படிச்சாங்க, கிதாப் படிச்சாங்க, லுகத் படிச்சாங்க, நஹ்வு படிச்சாங்க, தஃப்சீர் படிச்சாங்க, ஹதீஸ் படிச்சாங்க மாஷா அல்லாஹ். பந்தனவா சர்க்கார் சொல்லுவாங்க, எனக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் கொடுத்துருக்கிற தௌஃபீக், நான் ஆலே ரசூல், நான் சையத். ரெண்டாவது மாஷா அல்லாஹ் நான் சுன்னி, பக்கா சுன்னத் வல் ஜமாஅத் மாஷா அல்லாஹ். மூணாவது மாஷா அல்லாஹ் நான் ஹனஃபி மஸ்லக் மாஷா அல்லாஹ். நாலாவது மாஷா அல்லாஹ் என்னுடைய மஷ்ரூபாத் ஹாஜ்கான சிஷ்த் மாஷா அல்லாஹ். இந்த நாள் என்னுடைய நான் உயர்ந்த வானத்தில் பறக்கிறதுக்கு எனக்கான ஜனாஹத் இது மாஷா அல்லாஹ். எது? ஆலே ரசூல், சுன்னி அகீதா, ஹனஃபி மத்ஹப், மஷ்ரூபாத் சிஷ்த் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் குரான் ஹதீஸ் ஃபிக்ஹ் எல்லாம் படிச்சுட்டாங்க. பாப்பா நான் அல்ஹம்துலில்லாஹ் விசால் முபாரக்கான பிறகு தன்னுடைய பாட்டனார்கிட்ட படித்தாங்க, ஜதுல் கரீம்கிட்ட படித்தாங்க. அப்புறம் உம்மாட இஜாசத், மகனே நீங்கள் என்ன செய்யுங்க, மஹபூப் வேலாய் சர்க்கார் விசால் முபாரக் ஆயிட்டாங்க, சர்க்கார் பர்தா ஆயிட்டாங்க, சர்க்காருடைய ஜானஷீன் ஆளா இருக்கிறாங்க ஹாஜா நசீர் பாக், ஹாஜா நசீருத்தீன் சிராக் தெஹ்லவிட்ட போய் மாஷா அல்லாஹ் ஹித்மத் எடுத்து சர்க்காருடைய ஹுக்கும் படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொடங்குங்கன்னு சொல்லி மாஷா. உலகத்தில் எத்தனையோ பேர் என்ன, எத்தனையோ புள்ள பிறக்குது, ஆனா அந்த பிள்ளையெல்லாம் என்ன இப்படி உலகத்திலிருந்து ஹாஜா பந்த நவாஸ் மறைஞ்சி விசால் முபாரக்காவி கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு மேலாவது. புரிஞ்சா? இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளுங்க எத்தனை பேருக்கு உங்க ஃபேமிலியில ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆள்க வரையிலே எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. 200 இயர்ஸ் பிஃபோர் உங்க சொந்த ஃபேமிலியில வாழ்ந்த ஆட்களை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஆனா 600 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலிருந்து மறைஞ்ச ஆலே ரசூல் நூரை பத்தூல் ஹாஜா கேசு தராஸ் பந்தா நவாஸுடைய ஃபசீலத் ஆலாவா அல்லாஹ் இன்னைக்கு உங்களோட கல்புல கொண்டு வந்து சேர்க்கிறான்னு சொன்னா அது பந்தா நவாஸுடைய கராமத்து மாஷா அல்லாஹ். பந்தா நவாஸுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தர்பாரை இலாஹியத்தில் இருக்கிற கபூலியத் மாஷா அல்லாஹ். பந்த நவாஸுக்கு மாஷா அல்லாஹ் ஹதரத்துல் இலாஹியாவில் இருக்கிற கபூலியத் மாஷா அல்லாஹ். நாம எந்த விஷயமும் பேச முன்னாடி என்ன கொஞ்ச நேரம் நம்ம திங்க் பண்ணணும், யோசிக்கணும் மாஷா அல்லாஹ். அப்ப என்ன ஆகுது இங்க? ஹாஜா கேசு தராஸ் உம்மாட உத்தரவுப்படி ஹாஜா நசீருத்தீன் சர்க்காரை பார்க்க வர்றாங்க. சர்க்கார் நசீருத்தீனை பார்க்க வரும்போது ஹாஜா நசீர் பாக்குடைய தர்பார் சபையுடைய பெரிய கிரௌடா இருக்குது. ஹாஜா நசீருத்தீன் சர்க்கார் குஜராத் ஷரீஃப் உள்ள இருந்து ஒரு ஹாதிம் அனுப்புறாங்க. வெளியில நிறைய கூட்டமா இருக்குது, அதுல போய் சையத் முகமதுன்னு ஒரு புள்ள இருக்கிறாப்புல உள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஹாதிம் வந்து கேட்டாப்புல, சையத் முகமது, நிறைய பேர் எழுந்திருக்கிறாப்புல, ஏன்னா நிறைய பேர் சையத் முகமது. அப்ப ஹாதிம் ரொம்ப நசீர் பாக்குடைய தர்பார் ஷரீஃப் ஹாதிம்ல அவர் பார்த்தாரு, சர்க்கார் ஒரு ஆளை தானே சொன்னாங்க, நிறைய பேர் எழுந்திருக்கிறாப்புல. உடனே மாஷா உள்ள போய் ஹுசூர் சையத் முகமது கூப்பிட்ட, நிறைய ஆள் எழுந்திருக்கிறாப்புல. நசீர் பாக் சொன்னாங்க, போய் மாஷா அல்லாஹ் கேசு தராஸ கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஹாஜா நசீருத்தீனுடைய ஜுபான் முபாரக் தான் கேசு தராஸ்ங்கிற லக்பு ஷரீஃப் இப்ஹார் ஹாதிம் கூப்பிட்டாப்புல, கேசு தராஸ். ஃபார்சில கேசுனா முடி மாஷா அல்லாஹ், தராஸ்னா நீட்டமானது மாஷா அல்லாஹ். நீங்க எத்தனை பேர் இந்த மஸ்தாமாலாம் ஒன்னும் சொல்லல, புரியுதா? எத்தனை பேர் நீட்டமா முடி வைக்கிறாப்புல, சும்மா என்ன அது ஷோக் முடி,
இது அப்படி, இது இஷ்கே முகமதோட இல்ஹார் மாஷா அல்லாஹ் ஹாஜா கேசுதராஸுக்கு மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹாஜா கேசுதராஜுடைய கேசு முபாரக் மூலமா பல அற்புதம் நடந்துச்சு மாஷா அல்லாஹ். எப்படி பார்ப்போம் சார். அப்ப ஹாதிம் வந்து கூப்பிட்டாப்ல, ஹுசூர் கேசுதராஸை கூப்பிடுறாங்க. ஷஹன்ஷாஹ் தக்கன் இருந்திருச்சாப்ல மாஷா, ஷஹன்ஷாஹ் தக்கன் இருந்திருச்சாப்ல மாஷா. எல்லாம் எந்திரிக்கும் போது சர்க்கார் ரொம்ப தவாதோட இருந்தாங்க மாஷா, எந்திரிக்கல மாஷா, ஒரு மூலையில் நின்றாங்க மாஷா. கேசு தராஸ் சொன்னோன்னு ஹுசூர் எந்திரிச்சாங்க மாஷா. खाजा नसीर पाकड़े हुजरा शरीफ उल्लो போனோன सरकार कदम में सिर कदम बोसी खाजा नसीर पाक तूकी माशाअल्लाह சொன்னா माशाअल्लाह खादिम ட सरकार சொன்னாங்க இவர் சாதாரண ஆள் இல்ல மாஷாஅல்லாஹ் இவர் महबूब इलाही सरकारुடைய ஃபைசான் ஜாரியாக்கணும் இவர் பெரிய கௌஸ் மாஷாஅல்லாஹ் இவர் பெரிய கௌஸ்னு பீர முர்ஷித் சொன்னாங்க மாஷாஅல்லாஹ் என்னோட ஷேக்னாய சொல்லிக்கறாங்க இவர் பெரிய கௌஸ்னு சொல்லி अल्हम्दुलिल्लाह खाजा बेसुदराज सरकार खाजा नसीरुद्दीन चिराग दहली उடைய खिदमत शरीफல மாஷாஅல்லாஹ் என்ன தன்னை குர்பான் ஆக்குனாங்க அல்ஹம்துலில்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னா खाजा नसीरुद्दीन सरकार कुर्सी मुबारकல உட்கார வச்சு குர்சியை தூக்கி அமாமத்துக்கு மேல வச்சு சமக்குவாங்க सरकार மாஷாஅல்லாஹ் खाजा नसीरुद्दीन सरकार உட்கார்ந்த குர்சி இப்போ மौजूदा गुलबर्गा शरीफ लेना सरकार உடைய பேரப்புள்ள दाता गंज हुजूर गंज बख्श खाजा कबूलुल्लाह शाह हुसैन உடைய ரவுஸா முகத்தஸ்ல இப்போ மौजूदा இருக்குது மாஷாஅல்லாஹ் குர்சி முபாரக் மாஷாஅல்லாஹ் खाजा नसीरुद्दीन सरकार ரெண்டு தख्तல உட்காருவாங்க குர்சியிலே உட்காருவாங்க இன்னொரு பால்டிங்கிறது நேரம் மெத்தமா இருக்கும் அது இன்னும் நசீர் பாக் தர்பார் ஷரீஃப்ல சிராக் தஹலீல இன்னும் மாஷாஅல்லாஹ் மौजूदा இருக்கு புரியுதா அதுல உட்காருவாங்க அது 4 பேர் சேர்ந்து தூக்கணும் மாஷாஅல்லாஹ் அது 4 பேர் சேர்ந்து தூக்குறதுல முதல்ல பந்த நவாஸ் நிப்பாங்க மாஷாஅல்லாஹ் ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் என்ன அப்படி புடிச்சு தூக்கிட்டு போகும்போது நீட்ட முடியல்லவா அது அந்த பால்ட்டியில உள்ள கீழே உள்ள கம்பியில அது முடி அப்படியே சுத்திருச்சு காத்துல தூக்குனால எல்லாரும் டக்குன்னு தூக்கிட்டாங்க என் முடி உள்ள மாட்டிக்கிடுச்சுன்னு சொல்றது அது பேதப் ஹுசூர் மேல உட்கார்ந்து இருக்கும் போது அதனால எதுவும் சொல்லல அமைதியா இருந்துட்டாங்க இப்படி தூக்கி டைட் பண்ண உடனே முடி இருந்தா என்ன ஆகும் அப்படியே ரத்தம் சுர சுரன்னு ஊத்த ஆரம்பிச்சு ஏன்னா ரத்தம் ஊத்துனது மாஷாஅல்லாஹ் என்ன நாடி தாடி எல்லாம் வச்சு மேல வரைக்கும் கமீஸ் வரைக்கும் ரத்தம் खाजा नसीर पाक மேல உட்கார்ந்து இருக்காங்க தூக்கி பார்த்துட்டு சொன்னாங்க மாஷாஅல்லாஹ் கீழே குந்தி விட்டாங்க வந்த நவாஸ் மாஷாஅல்லாஹ் கூடி இந்த முரீதுங்கள்ட்ட சொன்னாங்க இது சாதாரண கேசு அல்ல மாஷாஅல்லாஹ் உலகத்தை சல்தனத்து செய்யக்கூடிய அரசர்கள் இந்த கேசுக்கு ஹிதமத் செய்யறதுக்கு என்ன போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க மாஷாஅல்லாஹ் பாமினி கிங்டம்ல சுல்தான் ஃபெரோஸ் ஷா மாஷாஅல்லாஹ் खाजा गेसुदराज वसूल मुबारकाना सरकार कुलिचांगना पिंदिय காலத்துல ஃபெரோஸ் ஷா வந்து மாஷாஅல்லாஹ் முடிய தொடச்சி விடுறது மாஷாஅல்லாஹ் காத்து நிப்பாப்ல மாஷாஅல்லாஹ் खाजा गेसुदराज உடைய கேசு முபாரக் உடைய ஃபஸீலத் மாஷாஅல்லாஹ் खाजा நசீர் பாக் உடைய ஜுபான் சொந்த மாஷாஅல்லாஹ் அந்த திருவாக்கு மாஷாஅல்லாஹ் சும்மா இந்த காலத்துல என்ன விலாயத்னா என்னன்னு தெரியாதவனா தன்னை குதுபுங்கறான் கௌசுங்கறான் விலாயத்னா என்னன்னு தெரியாதவனுக்கு சண்டை போடுற ஒருத்தரோட ஒத்த மாஷா சண்டைக்கு நான் கொடி கட்டிட்டு நிற்கிறான் ஜாஹிரீன்கள் தீனுடைய ஆலமத்தை என்ன கெடுக்கக்கூடிய கத்தாபுகள் இவன்னா கத்தாபுகள் महबूब इलाही खाजा निजामुद्दीन औलिया सरकार उடைய दरबार शरीफல ஒரு சம்பவம் நடந்துச்சு खाजा निजामुद्दीन औलिया அவர்கள் மாஷாஅல்லாஹ் ஒரு மஹ்ஃபிலே சமா மஜ்லிஸ்ல வராங்க இப்போ என்ன சமான்னு எல்லாம் பாட்டு கச்சேரி பூரா கவாலி ஆக்குறான் அட முட்டாள்களா அதெல்லாம் கஸல் கவாலி அல்ல மாஷாஅல்லாஹ் சிஷ்தியா சில்சிலால என்ன
சமாவுக்காக ஆதாபு சிமாங்கிற ஷராயித் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதை குறிச்சு மஷாயிக் சிஸ்த் ஹாஜா பந்தா நவாஸ் சர்க்காரே ரிசாலா எழுதியிருக்கிறாங்க. खाजा गेसु दराज बंदा नवा सरकार खाजा नसीरुद्दीन चिराग दहले उடைய இஜாதத் ஷரீஃபோட எழுதின கிதாபு மாஷா அல்லாஹ். அவங்க ஹனஃபி மذஹபா இருக்கிறதுனால ஹனஃபி இமாமுடைய ஃபிக்ஹுல் அக்பருக்கு ஷரஹ் எழுதினாங்க. மாஷா அல்லாஹ். இது ஃபிக்ஹுல் அக்பருக்கு ஷரஹ் எழுதினாங்க खाजा गेसु दराज बंदा नवाज. இந்த காலத்துல என்ன தரீக்கத்துன்னு சொன்னாவே தாரிக்கு ஸலாத்துன்னு வச்சுக்கிறான். தொழுகை விட்டவங்க தான் தரீகால உள்ளவங்கறான். அட ஜாஹில். இவெல்லாம் யாரு? சூஃபியும் கிடையாது, வடியும் கிடையாது, ஏதோ ஒரு இல்ஹாதான கொள்கையில உள்ள தஜ்ஜால்கள், கத்தாபுகள். खाजा गेसु दराज बंदा नवाज खाजा नसीरुद्दीन चिराग दहलई उடைய இஜாதத் ஷரீஃபோட எழுதின கிதாபு ஃபிக்ஹுல் அக்பருக்கு ஷரஹ் எழுதினாங்க சர்க்கார். மாஷா அல்லாஹ். அது தொடர்ந்து 6000 ரிசாலாக்கள் எழுதினாங்க. பந்தா நவாஸுடைய தசானிஃபா 6000. மாஷா அல்லாஹ். சர்க்காருக்கு லக்பு சுல்தானுல் கலம்னு சொல்லி. மாஷா அல்லாஹ். சுல்தானுல் கலம் खाजा गेसु दराज बंदा नवाज सरफराज शहबाज जाफरुल औलिया. மாஷா அல்லாஹ். மதீனா முனவ்வரால இருக்கிற இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய இல்முடைய खजानाவை பார்க்கணும்னு சொன்னா குல்பர்கா ஷரீஃப்ல பார்க்கணும். மாஷா அல்லாஹ். खाजा गेसु दराजங்கற ذات ஆலியாவை பார்க்கணும். மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சண்டை போடக்கூடிய ஜாஹில்களுக்கு சொல்றேன். மஹபூபே இலாஹி खाजा நிசாமுதீன் அவுலியா சர்க்காருடைய தர்பார் ஷரீஃப்ல சர்க்காருடைய खानकाह உள்ள இல்ல, பார்காஹ் முகத்தஸ் உள்ள இல்ல, வெளியில ஒரு பெரிய மைதானத்துல ஒரு பெரிய மஹ்ஃபிலே சமா நடக்குது. நிசாமுதீன் அவுலியா அவங்க தஷ்ரீஃபுல் கரீம் வராங்க, சர்க்கார் வர்றாங்க. மாஷா அல்லாஹ். அதுக்கான ஏற்பாடு நடக்குது. ஸ்டேஜ் எல்லாம் கட்டப்படுது. அப்போ டெஹிலிக்கு காதியா இருந்த காதி சாப்ட இருந்து தாருல் இஃப்தால இருந்து ஃபத்வா ஆபீஸ்ல இருந்து ஆள்க வர்றாப்பல மஹபூபே இலாஹி சர்க்கார். இது மாதிரி கவ்வாலிக்கு எல்லாம் ரெடியாகிட்டு இருக்குது. காதி சாஹிபுடைய ஆர்டர் உடனே நிப்பாட்டணும். மியூசிக் எல்லாம் இஸ்லாம்ல எந்த கபூலியத்தும் கிடையாது, அது உடனே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி மஹபூபே இலாஹி சர்க்கார் எதுவும் பேசல. காதி சாஹிபுடைய காதிமின்கள் சொன்னாங்க, காதி சாஹிப் கிப்லாவுக்கு இந்த ஃபகீருடைய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. காதி சாஹிப் கிப்லாவுக்கு இந்த ஃபகீருடைய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. யார்? மாஷா அல்லாஹ் குத்புல் ஹிந்த். மாஷா அல்லாஹ் குத்புல் ஹிந்த். மாஷா அல்லாஹ் கௌசுல் அவுலியாய், கௌசுல் ஜாமியா, आले रसूल, नूरे बतूल, अहल बैत अदहार का लगते जिगर. माशाअल्लाह खाजा निजामुद्दीन सरकार. இந்த காலத்துல என்ன, நான் கூப்பிட்டு நீ வரலையா நீ செத்து போயிடுவேங்கிறான். இவன் யாரா? அவுலியாவா? அட பைத்தியக்காரன். அவன் பொய்யங்கிறதுக்கு அவன் வார்த்தை ஒண்ணே போதும். அவன் கூப்பிட்டு ஒரு ஆலிம்சா போக என்ன சொல்றான், அவர் செத்து போயிடுவாரு, அவர் காஃபிரா போயிடுவாரு. ஏன்டா காஃபிரா போறாரு, ஏன்டா சாவறாரு? இதெல்லாம் யார்கிட்ட வரும்? அவுலியாக்கள்கிட்ட வரக்கூடிய கலிமத் அல்ல. இவெல்லாம் துபாக்கூருங்கிறதுக்கு என்ன, இதெல்லாம் அலாமத்து. மாஷா அல்லாஹ். அப்ப மஹபூபே இலாஹி நிசாமுதீன் அவுலியா என்ன சொல்றாங்க, இந்த ஃபகீர் சலாம காதி சாஹிபுக்கு சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த ஆட்கள்லாம் போய் சொன்னாங்க. ஹஜரத் போய் சொன்னோம், பீர் சாஹிப் உங்களுக்கு சலாம் சொன்னாப்புல. காதி சாஹிப் பார்த்தாப்புல, நம்ம தாருல் இஃப்தார்ல போயிருக்குது, வேலை ஸ்டாப் ஆகிடுயா. ஆள்கவன் சொன்னச்சு, எஜமானே ஒன்றும் நிற்கல, அங்கே எல்லாம் வேகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. காதி சாஹிப் பார்த்தாப்புல, என்னது என்ன நீங்க சலாம் சொன்னாருன்னு சொன்னீங்க மஹபூப் நிசாமுதீன், மறுபடியும் சொல்லுங்க மாஷா. மறுபடியும் ஆள் ஒன்று சொன்னோம், ஹசரத் காதி சாஹிபுடைய ஆர்டர், இந்த கச்சேரி எல்லாம் வைக்கக்கூடாது, இதெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணணும். தாருல் இஃப்தார்லேருந்து வந்து அதே பதில் சர்க்கார்.
இந்த ஃபக்கீர் சலாம காதி சாப்பிட்டு சொல்லுங்க சலாம். அங்க நின்று வேலையெல்லாம் யார் செஞ்சுட்டு இருக்கிறா? ஹாஜா அமீர் குஸ்ரு மலிக்க ஷோரா நின்று மெஹ்ஃபில் மஜ்லிஸுக்கு எல்லா வேலையும் பண்றாங்க. அமீர் குஸ்ரு மசாலா என்ன? அமீர் குஸ்ரு ஹார்மோனிய பொட்டியை பிடிச்சா அமீர் குஸ்ருடைய வாத்தியத்தை ரசிக்கிறது கிளவுட்ஸ் கார்மேகம் வந்துடும். மசாலா பொட்ட வெயில்ல மூளை உருகி ஊத்துற மாதிரி பிரெயின் மெல்ட் ஆகக்கூடிய அளவுக்கு என்ன சூடு இருந்தாலும் ஜனங்க வந்து சொல்லுவாங்க, ஹசரத் மழை ரொம்ப உஷ்ணமா இருக்கு. சர்க்கார் மாஷால்லா ஹார்மோனியம் எடுத்துட்டு உட்கார்ந்தாங்க சொன்ன மாஷால்லா என்ன கிளவுட்ஸ் வந்து குழந்தை காத்தடிக்கு மழை வந்துடும் மாஷால்லா. இந்த அமீர் குஸ்ரு நின்றாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாப்புல. சர்க்காருக்கு சொன்னாங்க காதி சாஹிப் ஃபகீர் சராத்து சொன்னாங்க. காதி சாஹிப் அது முதல்ல ஏதாவது பிஸியாக இருந்திருப்பாப்புல, அதனால ஆளுக்கு சொன்னாங்க ஹசரத் ஒன்றும் ஸ்டாப் ஆகல, எல்லாம் கம்ப்ளீட் வேலை முடிஞ்சு, நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். என்னது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மறுபடியும் போய் சொல்லுங்க மாஷா, போய் சொல்லுங்க. அது ஸ்டாப் பண்ணா கட்டி அந்த ஸ்டேஜ் போட்டிருக்கிற அந்த போஸ்ட் இருக்குதுல கீழே ஊண்டிக்கிறது அதெல்லாம் பிடுங்கி தூக்கி வீசுவோன்னு சொல்லி போய் சொல்லுங்க. இவங்க போறது கடையில மஹபூபா சர்க்கார் மஜ்லிஸுக்கு வந்துட்டாங்க, ப்ரோக்ராம் வந்துட்டாங்க, சர்க்கார் ஸ்டேஜ் மேலே ஏறிட்டாங்க, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. பெரிய கூட்டம் தாராளி கொடுங்கிறது. அது காதி சாப்பிடைய ஆட்கள் எல்லாம் பாஷாவுடைய அலாவுதீன் ஹில்ஜியுடைய ஆட்சி, அலாவுதீன் ஹில்ஜி சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாப்புல, ராணுவ வீரர்கள்லாம் வந்துட்டாப்புல கொடுங்கிறது. மஹபூபாக்கு முறையை சொன்னாங்க, யாரும் ஒன்றும் சொல்லணும், எல்லாரும் உட்காரணும். அவங்கெல்லாம் அஹ்பாபுல் முஹிப்பீன்கள் வந்திருக்கிறாங்க, நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது. வந்தாங்க சொன்னாங்க ஹசரத் கீழே இறங்க மாஷா அல்லா, நாங்க போஸ்டர் கொடுக்க போறோம், உருவ போறோம். மஹபூபாக்கு சொன்னாங்க பாய்ஜான் ஃபகீர் ஃபகீர் வேலையை பார்க்குறேன், நீங்க அமீர் தர்பார் வந்தாங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. ஸ்டேஜுக்கு ஊண்டி இருந்த போஸ்டர் எல்லாம் உருகிட்டாப்புல மாஷா அல்லா. ஸ்டேஜ் அப்படியே அந்த இடத்துல நின்றுச்சு மாஷா, மேஃபில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மாஷா. சர்க்கார் வஜூல் ஆகிட்டாங்க மஹபூபா மாஷா. ஸ்டேஜ் அப்படியே நிற்கிது, போஸ்ட்லாம் உருவாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. வந்தவன்லாம் பார்த்தான், ஆஹா இனி காதி சாப் ஆஃபீஸுக்கு போகிறதுல அர்த்தம் இல்லை, எல்லாரும் மஹபூபா கிட்ட சரண்டர் மாஷா. ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் மாஃப் கேட்கறதுக்காக, அஃபூ கேட்கறதுக்காக காதி சாப் மஹபூபா இலாஹி சர்க்காருடைய தர்பார் ஷரீஃபுக்கு வரும்போது ஷஹன்ஷாஹ் விலாயத் குத்பே தோ ஜஹான் கௌஸே ஆலா மஹபூபா இலாஹி ஸர்ஸரே பக்ஷ் சுல்தானுல் மஷாயிக் தாஜுல் ஆஷிகீன் ஹுசூர் காஜா நிஸாமுத்தீன் அவுலியா மாஷா அல்லாஹ் எலும்பு நின்று குர்சிலிருந்து தன் அமாமத்தை கிடுகிடுன்னு அவுத்தாங்க மாஷா அல்லாஹ். கீழே விரிச்சு காதி சாப் ஹுசூரை மேல நடந்து வாங்கன்னு சொன்னாங்க. தனக்கு இவ்வளவு தூரம் அதாவத்து செஞ்ச ஒரு ஆலிமை தன் அமாமத்தை அவுத்து கீழே விரிச்சு கூப்பிட்டாங்க. காதி சாப் நடுங்கி அழுவும்போது சொன்னாங்க, காதி சாப் நீங்க சொன்னது உங்க நப்சுக்காக சொல்லல, நீங்க ஒரு விஷயத்தை மாலுமாக்கல, இருந்தாலும் அது ஷரீஅத்துடைய ஹுக்கூம்களுக்கு அல்லவா நீங்க சொல்றீங்க மாஷா அல்லாஹ். ஷரீஅத்தை இக்ராம் செய்யாதவருக்கு விலாயத்து உண்டாகாது மாஷா அல்லாஹ். காதி சாப் நீங்க மாஷா அல்லாஹ் என்ன சொன்ன விஷயத்துக்கு நிஸாமுத்தீன் என்ன அத கபூல் செய்யற மாஷா அல்லாஹ். நிஸாமுத்தீனுக்கு இதே ஹக் மாஷா அல்லாஹ் நான் செய்யறேன், ஆனா நீங்க சொன்னதை நான் உங்களை ரத்து செய்ய மாட்டேன் மாஷா. உங்களுக்கு மாலுமான ஒரு விஷயம் அது ஃபஹமாமோது அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும் புரியும் மாஷா. ஆனா நீங்க ஷரீஅத்துடைய ஹுக்கும்னு சொன்னதனால முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோட நீங்க என்ன கால அல்லாஹ் கதாலிக் கால ரசூலுல்லாஹ் கதாலிக் நிஸ்பத்துல நீங்க சொன்னதனால மாஷா அல்லாஹ் அமாமத்தில் நடந்து வாங்க. மஹபூபா இலாஹி சர்க்கார் முன்னாடி என்ன கீழே விழுந்து துடியா துடிச்சு காதி சாப் சர்க்கார்கிட்ட அஃபூ கேட்டு மாஷா அல்லாஹ் சர்க்கார் இந்த ஆசிக்கு இந்த பாவிக்கு மாஷா அல்லாஹ் தங்களோட அமாமத்து ஷரீஃபை
கஃபனுக்காக கொடுங்க மாஷா அல்லாஹ். இத கஃபன் போட்டு அல்லாஹ்வுடைய ரிலா நான் ஜாரி ஆகிறதுக்கு தாங்கள் தவஜ்ஜு செய்யணும் சொல்லி நிசாமுதீன் அவுலியாவுடைய கதமைனி ஷரீஃபோட தஹ்த் முபாரக்கால காதி சாப் குர்பான் ஆகி மாஷா அல்லாஹ், குலாம் ஆகி மாஷா அல்லாஹ், முரீதான் ஆப்ல மாஷா அல்லாஹ். இதுதான் சிஷ்தியா மாஷா அல்லாஹ். இதுதான் விலாயத் மாஷா அல்லாஹ். எங்கோ மூளையில உட்கார்ந்துட்டேன்னா ரவுடி கூட்டத்தை வச்சு பேசி சண்டை போடுறது அல்ல விலாயத். அதல்ல விலாயத். யார் இப்படி செய்யற? சுல்தான தோஜஹான் நிசாமுதீன் அவுலியா, சுல்தான தோஜஹான். விலாயத்துனா என்னன்னே மான புரியாதவனா இந்த காலத்துல என்ன வலின்னு சொல்லல, குத்துப கௌஸ்ன்றான். அவனுக்கு சின்ன போஸ்டிங் எல்லாம் அவன் லைக் பண்ணல, உள்ளத்திலே பெரிய மர்த்தபா